ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. வாட் அ ஆக்டிங் டுடே. விஜய் என்னங்க நீங்கள் எந்த சீனை கொடுத்தாலும் இப்படி பின்னுறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அவ்வளோ பர்சனலாக ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு இன்றைக்கி வீக்காவோட ஆக்டிங். அந்த எமோஷனல் ட்ராக் இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். எஸ்பெஷலி அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் மார்னிங் எல்லாம் பேச முடியல. அதுக்காக தான் டிலே அப்டேட் இது. சாரி ஃபார் த டிலே. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களும் அழுது நம்மளையும் அழுக வச்சுட்டாங்க. அவங்க நம்ம மனசில் எந்த லெவலுக்கு அந்த ஒரு ஃபீலிங், இதுக்கப்புறம் நம்ம எப்போ இந்த மாதிரி வீக்காக பார்க்க போகிறோன்னு ஒரு நினப்பு இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் விஜய்க்கு நம்ம மேல் காவேரி எப்போ நம்ம கூட அந்த மாதிரிலாம் ஒரு உரிமையாக பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு ஒரு ஃபீல். அதாவது வீக்கா ஃபேன்ஸ்க்கு என்ன ஒரு ஃபீலிங் இருந்துச்சோ அது அப்படியே பார்த்திங்கன்னா நான் விஜய்கிட்ட நீங்கள் பார்த்தேங்க. ஸோ நமக்குள்ளேயுமே அந்த ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு இல்லையா, நம்ம எப்போ வீக்காக 1 செகண்ட் திரும்பி பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு சீன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அது எதை நோக்கி போகுதுங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். ஒரு பக்கம் டிவோர்ஸ், இன்னொரு பக்கம் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம காவேரி வெனிலா கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு போல்டான காவேரியாக பேசிட்டாங்க. பட் அவங்க அம்மா சொல்லும்போது இந்த மாதிரி பேசுவாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி. பேசினா என்னை விட ஹாப்பியாக ஃபீல் பண்ண போகிறது யாருமே கிடையாது. அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். பிகாஸ் இப்போ வரைக்கும் காவேரி பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு காவேரி நான் இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி நானுமே ரொம்ப எக வெயிட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எந்த ஒரு ஹீரோனுக்குமே இவ்வளோ அழகான போல்டான கேரக்டர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அன்புக்கு கொடுத்தாங்க. அந்த கேரக்டர் சீரியலுமே சீக்கிரமாக என் பண்ணிட்டாங்க. பட் காவேரி ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான கேரக்டர். அதாவது பசுபதி கண்ணிலேயே விரல் விட்டு ஆட்டவங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக போயிட்டுருக்காங்க. அதில் மிகத்துக்கு காரணம் வீட்டுக்கு மேலே இருந்த ஒரு பாசம். இப்போ இங்கே வெனிலா கிட்ட ஏறினாங்க. பட் ஆனால் அம்மா கிட்ட ஏறுவாங்களா, அம்மாவும் இதே முடிவில் தான் இருக்காங்க, டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல காவேரியோட முடிவு என்னவாக இருக்க போது, காவேரியோட செயல் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வீடியோவில் அது தேவையில்லை. இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோடில் விஜய் அண்ட் காவேரியோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் அவங்க அலுவலங்க 2 பேரும் சேர்ந்து நம்மள அழகாக வச்சாங்க. நான் லிட்டரலி என் கண்ணிலேருந்து தரையாக ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ என்னடா இப்படி ஆகிட்டு. ஆக்சுவலாக நான் யாராவது அழுதாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் அழுதுருவேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நான். ஸோ எனக்கு முன்னாடி யாராவது ஒருத்தவங்க கண் கலங்குச்சுன்னா என்ன அறியாமல் எனக்கு கண் கலங்கும். பட் அது நமக்கு ரொம்ப க்ளோஸ், ரொம்ப பிடிச்சவங்க அந்த மாதிரி ஒரு சீன்ஸை பார்க்கும்போது நல்லா கண்ட்ரோலே பண்ண முடியல. நான் மூவியில் அழுதா கூட அழுதுருவாங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். பட் ரொம்ப க்ளோஸ் இருப்பேன், என்னால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. பட் அதெல்லாம் முன்னாடி இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் அந்த சேஞ்ச் என்னால் பண்ண முடியல. அது ஏன்னு எனக்கும் தெரியல. பட் இன்றைக்கி விஜய் அழுது உண்மையிலே என்னால் சொல்ல முடியல. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. காவேரி கிட்ட அந்த ஒரு காவேரியுமே ஃபீல் பண்ணாங்க. பட் விஜய் ஃபீல் பண்ண லெவலுக்கு காவேரி ஃபீல் பண்ணாங்களான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது நம்ம விஜய் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார், ஸோ நீ எனக்காக சமாதானப்படுத்துறதுக்காக தான் என் வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல காவேரி கிட்ட எனக்காக தானே எனக்காக பண்ணதானே நான் சொல்வேன். பட் அதுக்காக தான் அவங்க பண்ணுறாங்க. இல்லை அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காவேரியோட ஆக்டிங் நான் இல்லைன்னா சொல்லலை, அவங்களும் ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு கம்பேர் டு விஜய் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அழகாக அவர் எந்த அளவுக்கு காவேரியை விரும்புகிறாரு, ஸோ எந்த அளவுக்கு அவங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறாரு அப்படிங்கிறது இன்னைக்கு எபிசோடில் ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க. எந்த ஜேர்னலில் கொடுத்தாலும் செம்மையாக மாஸ் பண்ணுறாருங்க. போன வாரம் எண்டில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஃபயர் பெர்ஃபார்மன்ஸ். அந்த பசுபதியோட அந்த லாஸ்ட் நாக் இப்போ வரைக்கும் அப்படியே என் கண்ணுக்குள்ளே இருந்துகிட்டு தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஒரு ஃபயர் எபிசோடாக மூவ் பண்ணாங்க. மாமாவை கழுத்தோட தூக்குனது அப்படி பார்த்துட்டு அப்புறம் ஒரு ஜாலியான ஒரு சுட்டித்தனம், அந்த வாழ்த்தனமான விஜயம் பார்த்துருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எமோஷனான விஜய் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகி அழுதுருப்பார். அந்த விஜயோட எனக்கு இன்னைக்கு பார்த்த விஜய் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சார். ரொம்ப காவேரியை மிஸ் பண்ணுறாரு. அவர் எந்த அளவுக்கு காவேரியை மிஸ் பண்ண போகிறாரு, மிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒவ்வொரு மொமெண்ட்டும் ரொம்ப முக்கியம். அதாவது அந்த டிராஃபிக்கில் போகும்போது கூட இன்னைக்கு கூட டிராஃபிக் இல்லை, ஊர்வலம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்து நம்ம காவேரி நம்ம கூட வச்சுக்கணும். ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவளை போகாமல் தடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயம் டைலாக்லேயுமே ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. டைலாக் ரைட்டர்ஸ் அண்ட் டைரக்டர் அண்ட் ஸ்க்ரீன் பிளே ஓவரால் எம்என் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூ. இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்ததுக்கு 1-2 வீக்ஸாக. பட் இன்னைக்கு எபிசோட் அந்த எபிசோட்ஸ்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு எபிசோட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களோட எமோஷனல் சீன்ஸ் அந்த 1 வீக்காக நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒன்றரை வீக்காக நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கான ரொம்ப அழகான சீன்ஸை இன்றைக்கி காமிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பர்சனலாக நான் ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்தேன் இந்த ஒரு எபிசோட. டிஸ்க்ளைமரில் போட்டுற திட்ட யாரும் வந்துடாதீங்க. காவேரியும் நடித்தாங்க. பட் இருந்தாலும் கம்பேரிங் நான் சொல்கிறேன் அவ்வளோதான், ஓகேங்களா. பட் காவேரியுமே ஈக்குவல் டஃப் கொடுத்தாங்க விஜய்க்கு. பட் ஆனால் அந்த அவங்களோட சீன் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அவங்க தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க தப்பு சொல்ல முடியாது. எம்என் டீமை தான் சொல்லி ஆகணும். இந்த இடத்துலையும் வேறு வழியே கிடையாது. அவங்களுக்கும் இந்த மாதிரிலாம் சீன்ஸ் வச்சா செம்மையாக பண்ணிவிடுவாங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஃபுல் வீடியோவும் பார்க்காம யாரும் கமெண்ட் ஏன்னா திட்டுறாங்க, நம்ம ஏதாச்சும் பண்ணோன்னா இவங்களுக்கு ஏன் பேசுகிறீங்க. பட் எனக்கு 2 பேரையுமே ரொம்ப பிடிக்கும். வி இல்லாமல் காய் இல்லை, காய் இல்லாமல் வி இல்லை. அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இன்றைக்கி ஒரு நிமிஷம் கூட நம்ம விஜயோட கண்ணில் தண்ணி இல்லாமல் இல்லவே இல்லைங்க. ஃபுல் எபிசோடு பார்த்தீங்கன்னா கண் கலங்கிக்கிட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டு
குழந்தைத்தனமான விஜய். ஸோ ஒரு பாசத்துக்கு அன்புக்கு எங்கே நமக்காக யாரும் இல்லை இருந்தவளும் போகிறாளே அப்படிங்கிற ஒரு ஃபீல், நம்மளை விட்டு போகிறாளே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா. பட் இருந்தாலும் அவங்க நாலு நாள் பார்ப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க. பட் அந்த அந்த ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ண டைம் நமக்கு திருப்பி கிடைக்காது இல்லையா. அதுதான் அவர் அவ்வளோ மிஸ் பண்ணுறாரு. அது ரொம்ப ரொம்ப அழகாக வந்து வெளியும் காமிச்சிருந்தார் அவர் ஆக்டிங்கில். ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் எல்லா சீனுமே வந்து காமிச்சிருந்தார். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி இன்றைக்கி எபிசோட் பார்த்தேன். மார்னிங்கே நான் 2 டைம்ஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் சாப்பிட வரும்போது வந்து சாப்பிட்டுட்டே ஒரு தடவை பார்த்தேன். அப்புறம் கிளம்பி ஓடி போயிட்டேன். கூட டைம் இருந்தால் இன்னும் பார்த்துருப்பேன். எடிட் பண்ணா கூட எனக்கு தெரியல. அதை தான் பார்த்து உட்காந்து ரிப்பீட் மோடில் எனக்கு அதை பார்க்கணும்னு தோணிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி எபிசோடு அவ்வளோ அழகாக வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு டைம் இல்லை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ரிப்பீட் மோடில் பார்க்க. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க இன்றைக்கி? விஜய் அண்ட் காவேரியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, அந்த எமோஷனல் ட்ராக் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? நீங்கள் நான் ரொம்ப எமோஷனலாக தான் இருந்தேன். பட் யாரெல்லாம் என்ன மாதிரி எமோஷனலாக ஃபீல் ஆனீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.